ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் திருவசனம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். பவுல் தன்னுடைய அனுபவத்தில் கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? ஒரு காரியத்தை நாம் பார்த்து நம்புகிறோம். ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது அது உண்டு, அது இருக்கிறது என்று நாம் நம்புகிறோம். ஆனால் விசுவாசித்து நடப்பது என்பது, ஒரு பொருள் இருக்கிறது, நான் காணவில்லை, ஆனால் நான் நம்புகிறேன் என்று அந்த விசுவாசத்தை செயலாற்றுவது. அதை பவுல் சொல்லுகிறார், நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறேன். இதைதான் எபிரேயர் நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம் எப்படியா? இந்த பொருள் இருக்கு, நம்புகிறோம், ஆனால் நான் பார்க்கல, ஆனால் நிச்சயத்தை இருக்கிறேன். அந்த பொருள் இருக்கு, அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இதுதான் விசுவாச பரம். அப்போ நம்முடைய வாழ்வில் ஒரு அற்புதம், சுகம் வேணுமா, ஒரு பலன் வேணுமா, ஒரு ஆரோக்கியம் வேணுமா, இதெல்லாம் காணலை, ஆனால் நாம் விசுவாசித்து நடக்கும்போது அதை நாம் அனுபவிக்கிறவர்களாய் காண முடியும். இதில் அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்கும். என்ன கேள்வினா, நான் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறேன், அது வந்து ஆண்டவர் எனக்கு செய்வாரா? நான் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறேன், அதை ஆண்டவர் எனக்கு செய்வாரா? நான் நம்புகிறேன், அந்த காரியம் எனக்கு வாய்க்கப்படுமா? குமாரனில் பிதா மகிமைப்படக்கூடிய எந்த காரியமும் வாய்க்கும். அப்படி மகிமைப்படக்கூடாத காரியம் தான் வாய்க்காது. சிலர் இந்த விசுவாசத்தை தவறான புரிதல், அதாவது தப்பிதமாய் புரிந்து கொண்டு சில காரில் கை வச்சு ஜெபம் பண்ணுறது, இந்த காரை எனக்கு தாரும் ஆண்டவரே. அது வந்து இச்சை, அது தரிசனம் கிடையாது, அது இச்சை. அது விசுவாசம் கிடையாது, அது இச்சை. இப்போ எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யணும் அப்படின்னா, நான் தேவ சமூகத்தில் அதை விசுவாசிக்கிறோம். ஒரு முறை என்கிட்ட சொல்லும்போது சொன்னார், நான் விசுவாசித்தேன், கர்த்தர் அதை அப்படியே எனக்கு செய்தார். என்ன பிரதர் விசுவாசிங்க, என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டால், நான் ஒரு கார் வச்சுருந்தேன், அதை கொடுத்துட்டு வேற ஒரு கார் வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் என்கிட்ட நிர்வாகம் இல்லை, காசு இல்லை, ஒன்றும் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு விளம்பரம் வந்தது பேப்பரில், அப்படி பார்த்தேன், இந்த காரை தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு. நான் அந்த காரை கொஞ்சம் நேரம் உற்று பார்த்துட்டு, ஆண்டவரே, இதை நான் சுதந்திரிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், இதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசித்தேன். அடுத்த 2 நாளில் பழைய காரு போச்சு, புது காரு என் வீட்டு வாசலில் வந்து நின்றுச்சு. இதுதான் என் விசுவாசம். பரவாயில்லையே பிரதர், ஆண்டவர் பயங்கரமாக ஆசீர்வதிச்சிருக்காரு, இப்படி இல்லை விசுவாசிக்கணும் அப்படின்னு நான் சொன்ன பொழுது, ஆமாம், நான் அதை பார்த்தேன், பிடிச்சிருச்சு, கம்பெனிக்கு போனேன்,
அங்கே ஒருத்தரை பார்த்தேன். இந்த கார் எவ்வளோக்கு போகும்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க. மீதி எவ்வளோ நான் கட்டணும்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க. அப்புறம் லோனை போட்டேன். எல்லாம் டக் டக்குன்னு முடிஞ்சது. காரை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டேன். இப்போ இங்கே தான் நமக்கு நேரல், இங்கே தான் நமக்கு இடிக்குது. என்ன இடிக்குது? நீ விசுவாசித்ததெல்லாம் கரெக்ட். கர்த்தர் கொடுத்தாருன்னு சொன்னது தான் தப்பு. கர்த்தர் கொடுத்தா கடன் வாங்க சொல்லி கொடுக்க மாட்டார். கர்த்தர் கொடுத்தா கடனை கொடுத்து உன் தலையில் கட்ட மாட்டார். அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறது காரணமே கடன் இல்லாத வாழ்க்கை. வேதத்தில் அப்படி தானே சொல்லியிருக்கு. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் என்ன பண்ண மாட்டேன்? கடன் வாங்காது இருப்பாய். அப்போ நம்ம கடன் வாங்குகிறோம் அப்படின்னா நாம் தேவனால் உண்டானவர்கள் இல்லை என்று தான் அர்த்தம். இதில் பல முரண்பாடாக என்கிட்ட வாக்குவாதம்லாம் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு வாக்குவாதம் பண்ணாலுமே நீ தேவனை விசுவாசிக்கிறியா, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் நம்புறியா? காத்துரு, காத்துரு. அவர் உன்னை ஆசீர்வதிக்கும் வரை காத்துரு. லேட் ஆகுது, லேட் ஆகட்டும், காத்துரு. அவன் தரும்போது வாங்கிக்கோ, அதுதான் ஆசீர்வாதம். அது அவன் தரும்பொழுது ஒரு செலவில்லாமல், ஒரு வேதனை இல்லாமல், ஒரு அலைச்சல் இல்லாமல் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை வழி நடத்துறதை பார்க்க முடியும். இதுதான் தேவன் செய்யக்கூடிய காரியம். இதை விட்டுட்டு ஒரு ஐடியா போட்டு இதை இப்படி பண்ணலாம், அதை அப்படி பண்ணலாம், இந்த லோன் இப்படி போட்டலாம், அந்த லோன் இப்படி பண்ணலாம், கடைசியாக வந்து கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணார். ஒருத்தர் அப்படி தான் சொன்னார். ஒரு ஊழியக்காரர், நான் விசுவாசித்தேன், அந்த இடத்த நான் சபைக்கு எப்படியாவது வாங்கிடணும்னு நினச்சேன். 40 லட்ச ரூபா சொன்னாங்க அந்த இடம். பார்த்தேன். ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். அப்போ எனக்கு மனதில் ஒரு 4 பேர் ஞாபகத்துக்கு வந்தாங்க. போனேன். ஆளுக்கு 10 லட்ச ரூபா கடன் வாங்கினேன். 40 லட்சம் கட்டிட்டேன். இப்போ ஆண்டவர் எனக்கு அந்த இடத்த சொந்தமாக சபைக்கு கொடுத்துட்டார். இப்போ நான் அந்த பணத்தை அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன். சரி, ஆண்டவர் எனக்கு செய்த அற்புதம், இதுதான் பெரிய அற்புதம் அப்படின்னு நான் என்ன கேட்குறேன்? அவர் ஆலயம், அவர் ஆலயத்துக்கு நீங்கள் இடம் வாங்குறீங்க. அவர் ஆலயத்துக்கு நீங்கள் இடம் வாங்கும்போது ஒவ்வொருத்தட்டையும் போய் கடன் வாங்கி, உங்கள் பணம் அதில் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே கடன் வாங்கி, நான் கடனை வாங்கி போட்டு நான் இடத்த வாங்கிட்டேன்னு சொல்கிறதுல என்ன பெருமை? என்ன பெருமை? அதில் ஒரு பெருமையும் கிடையாது. அங்கே கர்த்தர் கிரியை செய்யலை, அதுதான் உண்மை. ஆனால் இதுவே கோயம்புத்தூரில் எனக்கு தெரிந்து ஒரு ஊழியக்காரன், அவ தன்னுடைய வீட்டுக்காக ஜெபிக்கிறான். தனக்கு ஒரு வீடு வேணாம், எப்படியெல்லாம் வேணும்லாம் கேட்கல. தனக்கு ஒரு வீடு, எனக்கு ஒரு வீடு வேணாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ திடீரென்று ஒரு நாள் ஒரு மனிதன் அவர் வீட்டுக்கு அவரை தேடி வருகிறார். பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ண வர முடியுமான்னு கேட்குறாரு. இவர் அவங்க வீட்டுக்கு போகிறாரு. போனால் நல்ல பெரிய இடத்துல ஒரு வீடு கட்டியிருக்கு. அந்த வீட்டுக்கு பின்னாடி அந்த இடம் மீதியான இடத்துல தோட்டமெல்லாம் இருக்குது. ஜெபம் பண்ணுறாரு. இவர் போய் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் அந்த மனிதன் சொல்கிறாரு, இந்த இடத்த இந்த வீட்டோட கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார். இவருக்கு ஒன்றும் புரியல. என்ன பிரதர் நீங்கள் ஜெபிக்க கூட்டிங்க இப்படி சொல்கிறீங்களே? ஆமாம் பாஸ்டர், கர்த்தர் இதை உங்களுக்கு கொடுக்க சொன்னார். ஏன்னா நான் வந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக போகிறேன். இப்போ நான் அடுத்த வாரம் ஃப்ளைட்டு எனக்கு, நான் போயிடுவேன். அதனால் இதனுடைய டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம முடிக்கணும்னு சொல்லி அந்த இடத்த அவர் பேரில் எழுதி கொடுத்துட்டு அவர் போயிட்டார் வெளிநாட்டுக்கு. அவர் போயிட்டார் குடும்பமாக. அப்போ யோசிச்சு பாருங்க, இது விசுவாசத்தில் கிடைச்சதா அல்லது நான் கடன் வாங்கினேன், எனக்கு லோன் கொடுத்தாங்க,
எனக்கு அது சாங்ஷன் ஆச்சு, இது சாங்ஷன் ஆச்சுன்னு அது விசுவாசமா? அப்போ நாம் தரிசித்து நடவாமல், பாருங்க இதெல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது தரிசித்து, நான் பார்த்தா தான் நம்புவேன், நான் தொட்டால் தான் நம்புவேன், நான் இயேசுவை பார்த்து அந்த அந்த காயத்தில் கையை விரல விட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்ன தோமா பேரி அல்ல, விசுவாசத்தில் கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி நீங்களும் நானும் தெய்வ சமூகத்தில் பாக்கியமுடையவர்களாய், பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். அந்த கிருபையை உங்களுக்கு தரப்போகிறார். ஆறு இந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் தரிசித்து நடவாமல் நான் விசுவாசித்து நடக்க எனக்கு கிருபைதார். உம்முடைய சமூகத்தில் நான் விசுவாசத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள, விசுவாசத்தில் நான் அற்புதங்களை அடையாளங்களை காண ஆவியானவர் எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ மெய்யாய் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்று நீ விசுவாசித்து அவர் மேல் உள்ள விசுவாசத்தில் நீ நம்பிக்கையோடு ஜெபிப்பாயே, ஆனால் இந்த நாட்களில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். உன் விசுவாசத்தை கனப்படுத்தி உன்னை மேன்மைப்படுத்துவார். இதுவரை இல்லாத நன்மைகளை இந்த காலை வேளையில் கட்டளையிட என் ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். ஆமேன், ஆமேன்.